அதிகாரம் 38. யூதாவின் பிரபுக்கள் எரேமியாவுக்கு தீங்கு செய்கிறார்கள். யூதாவின் ராஜாவோ எரேமியாவுக்கு நன்மை செய்கிறார். யூதாவின் பிரபுக்கள் எரேமியாவை ஒரு குற்றவாளியாக தீர்மானித்து காவற்கிடங்கின் நிலவரைகளில் போட்டுவிடுகிறார்கள். எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக் என்பவன் எரேமியாவுக்காக யூதா ராஜாவினிடத்தில் பரிந்து பேசுகிறான். ராஜாவின் கட்டளை பிரகாரம் எரேமியாவை காவற்கிடங்கில் இருந்து வெளியே தூக்கி எடுக்கிறான். எரேமியாவை அதன் பின்பு காவற்சாலையின் முற்றத்திலே போடுகிறார்கள். சிதேக்கியா ராஜாவும் எரேமியாவும் யூதா தேசத்தில் இப்போது இருக்கிற சூழ்நிலைகளை பற்றி தனிமையில் பேசிக் கொள்கிறார்கள். தாங்கள் பேசியது மிகவும் இரகசியமாக இருக்க வேண்டும் என்று சிதேக்கியா ராஜா எரேமியாவுக்கு கட்டளை கொடுக்கிறான்.